வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் பாரமவுண்ட் பிக்சர்ஸ் பிளஸ் ஸ்கைடான்ஸ் பிளஸ் டிசி ப்ரொடக்ஷன்ஸ் கூட்டு தயாரிப்பில் கிறிஸ்டோபர் மெக்வீரி இயக்கத்தில் டாம் க்ரூயிஸ், ஹேலே அட்வெல், சைமன் பெக் மற்றும் பலர் நடிப்பில் வந்திருக்கிற ஹாலிவுட் படமான மிஷன் இம்பாசிபிள் பிரான்சைஸினுடைய 8வது மற்றும் ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட்டான மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படம் நான் 10 நாளைக்கு முன்னாலே பார்த்துட்டேன். அப்படி இருந்து இந்த படத்தை பத்தி நான் ஏன் ரிவ்யூ பண்றேன்னா, இந்த பிரான்சைஸை பத்தி ஷேர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால தான். சரி வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படத்தோட கதை 2023 வெளியான எம்ஐயோட 7வது இன்ஸ்டால்மெண்டான மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கார்டிங் பார்ட் 1 படத்தோட சீக்வல் தான் இந்த ஃபைனல் அண்ட் 8th இன்ஸ்டால்மெண்ட். 2 படத்துக்கான கதையை நான் சேர்த்து சொல்லிடுறேன். அப்பதான் இந்த 8th இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு ஈஸியா புரியும். ரஷ்யா நாட்டுக்காரங்க என்டிடி சொல்லக்கூடிய ஒரு ஏஐ டெக்னாலஜியில செயல்படக்கூடிய ஒரு டிவைஸரை செபஸ்டபுல்ங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல பிக்ஸ் பண்ணி ஆர்டிக் கடலுக்கு அடியில் மதக்க விடுறாங்க. இந்த என்டிடியோட வேலையை பெரிய வல்லரசு நாடுகளுடைய அணு ஆயுத அமைப்பு, மிலிட்டரி ஃபோர்ஸ், பேங்க், பினான்ஸ், ஐடி இப்படி எல்லா முக்கியமான துறைகளையும் ஹேக் பண்ணி தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். இதனால அமெரிக்கா, யூகே, இந்தியா அப்படி ஏகப்பட்ட நாடுகள் பாதிக்கப்படுது. ஆனா என்டிடி ஒரு நாள் கண்ட்ரோல் இருந்து உக்கிரமா வேலை செய்யறதுனால நீர்மூழ்கி கப்பல் இருக்கிற மாலுமிகள் இறந்துடுறாங்க. அந்த என்டிடி டிவைஸை 2 சாவிகளை ஒட்ட வச்சு உருவாக்கப்படுகிற ஒரு சிலுவையினால தான் டீஆக்டிவேட் பண்ண முடியும். அதனால அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏவும் அமெரிக்க அதிபரும் ஐஎம்எஃப்ங்கிற இம்பாசிபிள் மிஷன் போர்ஸோட ஏஜென்டான ஏதன் ஹெண்ட்ங்கிற டாம் க்ரூயிஸை கூப்பிட்டு சாவி மீட்டு கொண்டு வர சொல்றாங்க. 2 சாவிகள் ஒன்று அவர் அரேபிய பாலைவனத்தில் பதுங்கி இருக்கிற முன்னாள் ஐஎம்எஃப் வீராங்கனிட்டு வாங்கிக்கிறார். இன்னொரு சாவி வெனிஸ் நகரத்தில் இருக்கிற பிக் பாக்கெட்காரியான கிரேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். ஆனா கிரேஸுக்கு இந்த சாவியோட பவர் தெரியல. இந்த 2 சாவிகளை ஒன்னா இணைச்சா கிடைக்கக்கூடிய சிலுவையை கைப்பற்றி உலக நாடுகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக கேப்ரியல் ஒரு வில்லன் ட்ரை பண்றான். தன்னுடைய நண்பர்கள் உதவியோடு டாம் க்ரூயிஸ் கிரேஸோடைய மனசை மாத்தி அவர்கிட்ட இருந்து 2வது சாவியை வாங்கி அமெரிக்காவுக்கு திரும்ப நினைக்கும் போது கேப்ரியல் 2 சாவியும் கைப்பற்றி ஒரு ட்ரெயின்ல தப்பிச்சு போறான். அவனை ட்ரெயின்ல இருந்து டாம் க்ரூயிஸ் தள்ளி விட்டு அந்த 2 சாவியும் சேர்த்து சிலுவையாக்கி அமெரிக்காவுக்கு வெற்றிகரமா திரும்புறாரு. இதுதான் 7th இன்ஸ்டால்மெண்டோட கதை. இப்ப 8th இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த சிலுவையை தன்னுடைய பழைய நண்பர்கள் பிளஸ் கிரேஸ் பிளஸ் ஆர்டிக் கடல ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் நடத்துற சயின்டிஸ்ட் தம்பதிகள் உதவியோடு எப்படி ஆர்டிக் கடலுக்கு அடியில நீந்தி போய் அந்த நீர்மூழ்கி கப்பலை அடைஞ்சு அதுல அந்த சிலுவை மூலமா என்டிடி டிவைஸ் எப்படி டீஆக்டிவேட் பண்ணாரு, வில்லன் கேப்ரியல் எப்படி அழிச்சாருன்னு சொல்ற படம் தான் மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங். இப்ப எம்ஐ 8 படத்தை போய் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். படத்தோட நாயகன் ஐஎம்எஃப் ஏஜென்டான ஏதன் ஹெண்டா டாம் க்ரூயிஸ். உலகத்துல 8th இன்ஸ்டால்மெண்டா ஒரு பிரான்சைஸ் ஒரே நடிகர் மட்டும் வச்சு வந்து போடுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் டாம் க்ரூயிஸ் தான். இது வரைக்கும் ஜேம்ஸ் பாண்டுகள் நிறைய மாறிட்டாங்க, ஸ்பைடர்மேன்கள் படத்தோட கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் மாறிட்டாங்க. ஆனா ஏதன் ஹெண்டா டாம் க்ரூயிஸ் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல டாம் க்ரூயிஸ் ஒரு காரில் தூக்கிட்டு கம்ப்யூட்டர் முன்னால இருக்கிற டிஸ்க் எடுக்கிறதும் அடிக்கடி மாஸ்க கலெக்டர்லாம் இப்போ நம்ம கணக்குள்ள இருக்கு. இந்த 2 சீன்களையும் காப்பிடிச்சு நம்ம தமிழ் படங்கள் வந்துருச்சு. அதாவது டாம் க்ரூயிஸ் கார்ல தொங்கிட்டு கம்ப்யூட்டர் டிஸ்க் எடுக்கிற சீன் எட்ஸ்வாஸ் காட்டுற படத்துல அரவிந்த் சாமியை வச்சு எடுத்து காமெடி பண்ணிருப்பாங்க. ஆனா டாம் க்ரூயிஸ்க்கு முன்னாடியே நம்ம உலக நாயகன் விண்வெளி நாயகன் 1981 வந்து குரு படத்திலேயே இந்த மாதிரி கார்ல தொங்கிட்டு ஒரு போட்டோவை ஒரு கேமராக்குள்ள பிக்ஸ் பண்ணுவாரு. மனுஷன் கரெக்டா அந்த விண்வெளி நாயகன் பின்னால ஹாலிவுட்ல எப்படி ஒரு சீன் எடுப்பாங்கன்னு தீர்க்கதரிசியா அன்னைக்கே கெஸ் பண்ணி அன்னைக்கே ஒரு கார்ல தொங்கி ஒரு போட்டோவை அப்படியே கேமரால சொல்லுற மாதிரி எடுத்துட்டாரு. அடுத்த 2000 வந்த எம்ஐ 2 பயங்கரமான அருமையான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம். இப்படி எம்ஐ 7 வரைக்கும் இந்த மனுஷன் இந்த யூடியூப் சேனல்ல இன்னும் 2 எபிசோடு ஓட்டுற அளவுக்கு ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுல முக்காவாசி டூப் இல்லாம. டாம் க்ரூயிஸ் இந்த 8th இன்ஸ்டால்மெண்ட் தவிர்த்து ஏகப்பட்ட படங்கள் இந்த 62 வயசு வரை ஓடி தாவி பறந்து குதிச்சு சண்டை போட்டு ரெஸ்டே இல்லாம நடிச்சுட்டு இருக்காரு. இவருடைய அதிகபட்ச படங்கள் ஹாலிவுட் பாக்ஸ் ஆபீஸ்க்கு நிறைய லாபத்தை கொடுத்திருக்கு. இதுல ஒரு பெரிய சிறப்பம் என்னன்னா 2012 இருந்து 2018 வரைக்கும் இவருடைய ஒவ்வொரு படமும் தொடர்ச்சியா $100 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 8,53,65,74,960 ரூபாய் கலெக்ஷன் பண்ணதுக்காக இவருடைய பேர் கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு மனுஷன் உழைச்சிருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட அர்னால்டு சில்வஸ்டர் ஸ்டாலனுக்கு அப்புறம் டாம் க்ரூயிஸ் தான். இடையில வந்த வான் டாம், ஜான் ட்ராவோல்டா, ப்ரூஸ் வில்லிஸ், ஆண்டோனியோ பேண்டராஸ் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல.
டாம் குரூஸ் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்காரு. டாம் குரூஸோட இடத்த நிரப்ப ஹாலிவுட்ல இது வரைக்கும் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல தான் மனுஷன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம விடாமுயற்சி அஜித் மாதிரி முக்கால்வாசி நேரம் அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா அசராம ஆட்டி கடலுக்கு அடியில போய் நீர்மூழ்கி கப்பல் எடுக்கிற என்டிடி டிவைஸை சிலுவை சாவை மூலமா டீஆக்டிவேட் பண்ணிட்டு திருப்பி குளிர்ல நடுக்கிட்டே போய் ரெஸ்கியூ சப்மரீன்ல வந்து சேர்ற வரைக்கும் நம்ம மனசு அள்ளிட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல கிளைடர்ல கேப்ரியல் வில்லனை துரத்துக்கிட்டே போய் அவனோட கிளைடருக்கு தாவே ரெக்கையை பிடிச்சு தொங்கிக்கிட்டே மேலே வந்து வில்லனை கொள்ற காட்சி இப்போ உள்ள ஆடியன்ஸ்க்கு கிரிஞ்சா தெரிஞ்சாலும் நல்லா பரபரப்பான காட்சியா இருந்தது. நீ இன்னும் வயசாகாத சிங்கம்டான்னு நம்ம வாயாலே சொல்ல வச்ச சீன் தான் அந்த 2 சீன்கள். படம் முடியும் போது இவங்களுடைய மிஷன் முடியறதுனால ரொம்ப எமோஷனலா எல்லா நண்பர்கள்ட்ட இருந்தும் விடைபெற காட்சிகளையும் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தார் டாம் குரூஸ். மற்ற நடிகர்கள் பார்த்தீங்கன்னா கிரேஸ் கதாபாத்திரத்தில் நடிச்ச ஹேலே அட்வெல், வில்லன் கேப்ரியல் கதாபாத்திரத்தில் நடிச்ச எஸ்ஐ மொரலேஸ், டாம் குரூஸோட நண்பர்களா வர நடிகர்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப முக்கியமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரசிடென்ட் கதாபாத்திரத்தில் வர ஏஞ்சலா பெசன்ட் ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலிவுட் நட்சத்திரங்கள் எந்த அளவுக்கு அவங்க படத்துல கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அருமையா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஆக்ஷன் பிளஸ் ஸ்பை த்ரில்லரான மிஷன் இம்பாசிபிள் பிரான்சைஸ் 1966 ஒரு டெலிவிஷன் சீரீஸா தான் ஆரம்பமாச்சு. இதை தயாரிச்சவர் ப்ரூஸ் கெல்லர். இந்த சீரீஸை பேஸ் பண்ணி தான் எம்ஐ பிரான்சைஸ் 1996 இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பிரான்சைஸை பாரமவுண்ட் பிக்சர்ஸ் கூட சேர்ந்து டாம் குரூஸ் தான் தயாரிச்சிருக்காரு. மிஷன் இம்பாசிபிள் 1 ரிலீஸ் ஆனப்ப இது இவ்வளவு ஒரு பிரான்சைஸா மாறும்னு இவங்களே எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோட பிளஸ் பாண்டே இதனுடைய தீம் மியூசிக் தான். ஜேம்ஸ் பாண்ட் பிரான்சைஸோட தீம் மியூசிக் எடுத்து அதிகமா ஃபேமஸ் ஆனது இந்த தீம் மியூசிக் தான் நினைக்கிறேன். அந்த டோனை கேட்டவனை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் தங்களோட மொபைல்ல இதை ரிங்டோனை கூட வச்சிருக்காங்க. மார்வல் பிரான்சைஸ் படங்களுக்கு அப்புறம் எல்லாரும் எதிர்பார்க்கறது இந்த எம்ஐ பிரான்சைஸ் தான். இதுக்கு முன்னோடியான ஜேம்ஸ் பாண்ட் பிரான்சைஸ் இப்ப இருக்கான்னு தெரியல, அது ப்ராசஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. சீன் கனரி, ரோஜர் மூர், பிஎஸ் பிராஸ்னான், டேனியல் கிரெக்னு ஏகப்பட்ட ஜேம்ஸ் பாண்டுகள் வந்துட்டாங்க. கடைசி ஜேம்ஸ் பாண்ட் அந்த டேனியல் கிரெக்கையும் கிளைமாக்ஸ்ல சாகடிச்சிட்டாங்க. இனி ஒரு ஜேம்ஸ் பாண்ட் வருவாரான்னு தெரியல. ஆனா 1996 ஆரம்பிக்கப்பட்ட இந்த எம்ஐ பிரான்சைஸ்க்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கும். ஏன் இவ்வளவு சீக்கிரம் 8th இன்ஸ்டால்மெண்டோட முடிச்சிட்டாங்கன்னு தெரியல. முதல் படத்தை டைரக்ட் பண்ணது பிரைன் டி பால்மா, 2வது பாகத்தை ஜான் பூவு, 3வது இன்ஸ்டால்மெண்ட் ஜே ஆப்ரஹாம்ஸ் தான் டைரக்ட் பண்ணாங்க. அப்பவே படம் ரொம்ப பரபரப்பா இருக்கும். ஆனா அதுக்கு மேல கிறிஸ்டோபர் மெக்வரி வந்தோடனே படத்தோட ஆக்ஷன் காட்சிகளோட தீவிரம் இன்னும் அதிகமாச்சு. அதனால தான் 2011 வந்த மிஷன் இம்பாசிபிள் 4 த கோஸ்ட் புரோட்டோகால் படத்துல திரைக்கதை எழுதின கிறிஸ்டோபர் மெக்வர் 5வது பாகமான மிஷன் இம்பாசிபிள் 5 த ரஃப் நேஷன் படத்துல இருந்து ஆரம்பிச்சு த 8th இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2022 வந்த டாம் குரூஸ் படமான டாப் கன் மேவரிக் படத்துக்கு இவர் தான் ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு. ஒவ்வொரு படத்தையும் டாம் குரூஸ் ஒவ்வொரு சிங்கிள் தமிழ்நாட்டில் கூட பட்டி தொட்டி வரைக்கும் ரசிகர்கள் அதிகம் மிஸ் அடிக்கும் காட்சிகளா இருக்கு. அதுல 2023 வந்து 7th இன்ஸ்டால்மெண்ட்ல டாம் குரூஸ் பைக்ல வேகமா மேலே ஏறி போய் அதல பாதாளத்துல பாயிற காட்சி, ஹெலிகாப்டர்ல தொங்கிட்டே ஃபைட் பண்ற காட்சி, பாரிஸ் நகரத்துல சின்ன கார்ல நடக்கிற மெகா சேசிங் சீன், உலகத்துல உயரமான கட்டடமான புர்ஜ் கலிஃபாவுடைய உச்சியில நடக்கிற ஃபைட் சீன், இந்த படங்களுக்கு கொடுத்த பரபரப்பு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. முகமூடி மூலமா மாஸ்க மாத்துறது, உலகத்துல உள்ள பெரிய நாடுகள் எல்லாத்துக்கும் இந்த IMF குரூப் டிராவல் பண்றது, இங்கிலீஷ் படங்களுக்கே உரிதான அடல்ட் சீன்கள் அதிகம் இல்லாம பார்த்துக்கிட்டது, இந்த எல்லாம் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரான்சைஸோட எல்லா இன்ஸ்டால்மெண்ட்களையும் குடும்பத்தோட ரசிகர்கள் ரசிச்சு பார்க்கறதுக்கு காரணமா இருக்கு. இந்த எல்லா குணாம்சங்களையும் இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்றதுனாலதான் இந்த பிரான்சைஸோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். எல்லா இன்ஸ்டால்மெண்ட்களையும் அந்த பரபரப்பு, சுவாரஸ்யம், த்ரில்லிங், இந்த மூமெண்ட்டை கொஞ்சம் கூட குறைக்க கூடாதுன்னு மியூசிக், கேமரா, எடிட்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பயங்கர கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரான்சைஸ்க்கு பயங்கர டைகார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் உட்பட. படத்தோட கேமரா ஃப்ரேசர் டார்கெட், நீர்மூழ்கி கப்பலுக்கு உள்ள, நீர்மூழ்கி கப்பலுக்கு வெளியில சம்பந்தப்பட்ட காட்சிகள், ஆர்டிக் கடலுக்கு அடியிலான காட்சிகள், இடைவெளி நேரத்தில் ஆர்டிக் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடக்கிற ஃபைட் சீன், கடைசி கிளைடர்ல நடக்கிற ஃபைட் சீன் எல்லாத்தையுமே பிரமாதமா படம் பிடிச்சிருக்காரு. இந்த படம் இவருக்கு சாம்பிள் தான். இவரோட மெயின் கான்ட்ரிபியூஷன் நீங்க எம்ஐ 7th இன்ஸ்டால்மெண்ட்ல பார்க்கலாம். கலக்கி எடுத்திருக்காரு. முக்கியமா 7th இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து அந்த கார் சேசிங் சீன், டாம் குரூஸ் மலை மேல இருந்து பைக்கோட ட்ரெயின் மேல குதிக்கிற சீன் எல்லாத்தையுமே பிரமாதமா படம் பிடிச்சு அந்த த்ரில்லிங் மூடுக்கு அப்படியே நம்மளை செட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல நீர்மூழ்கி கப்பல் செட் ரொம்ப பிரமாதமா அப்படியே தத்துரூபமா இருக்கும்.
ஒளிப்பதிவாளருக்கும் ப்ரொடக்ஷன் டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாராட்டுகள். அடுத்து இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர்ஸ் யாரு பாத்தீங்கன்னா 2 பேரு, மேக்ஸ் அருஜ் அண்ட் ஆல்ஃப்ரே கோட்ஃப்ரே. சூப்பரா பிஜிஎம் ஸ்கோரிங் பண்ணிருக்காரு. இவரால் தான் டாம் க்ரூஸ்க்கு அப்புறம் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கேமராமேனுக்கு அப்புறம் இந்த படத்தை நம்மளால ஃபுல்லா பார்க்க முடியுது. படத்துல பரபரப்பான காட்சிகள் ரொம்ப கம்மி தான், ஆனா மீதி நேரங்களே நம்மளை என்கேஜ் பண்றதுக்கு இவருடைய பிஜிஎம் ஸ்கோரிங் தான் அற்புதமா கை கொடுத்திருக்கு. படத்துக்கு எடிட்டிங் எடி ஹாமில்டன் நல்லா எடிட் பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா ஷார்ப்பா எடிட் பண்ணியிருந்தா சப்டைட்டில் இல்லாம பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மொத்தத்துல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அருமையா வளர்ச்சதுனால தான் மொத்தமா இந்த 8 இன்ஸ்டால்மெண்ட்களுடைய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அற்புதமா கடுமையா வளர்ச்சதுனால தான் இந்த பிரான்சைஸ் இத்தனை இன்ஸ்டால்மெண்ட்களை கடந்து வெற்றிகரமா தன்னுடைய மிஷனை முடிச்சிருக்கு. படத்தோட மெயின் மைனஸ் பாயிண்ட் மார்வல் பிரான்சைஸ்க்கு அப்புறம் அவளோட எதிர்பார்த்த இந்த படம் ரசிகர்களுடைய டாம் க்ரூஸ் படத்துக்கு மேலான ஒரு கொடூர யானை பிசுக்கு சோழ பொறிமாறு தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 7th இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த 8th இன்ஸ்டால்மெண்ட் புரிய வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா 7th இன்ஸ்டால்மெண்ட் படமே 2.25 மணி நேரம் ஓடும். அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 மணி நேரம் இந்த படத்தோட மெயின் காட்சிகளை மட்டும் ட்ரிம் பண்ணி ஒட்டி இருந்தா ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. 8th இன்ஸ்டால்மெண்ட் ஒரு தேவையில்லாத ஆணியம் கூட்டியிருக்காங்க. படம் 2.25 மணி நேரம் ஓடுனா 2.5 மணி நேரம் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. சப்டைட்டில் இல்லாம இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்தவங்க கதி அதோ கதி தான். தியேட்டர்ல கொரட்டை சத்தம் தான் கேட்டுட்டு இருந்தது. சப்மரி சீன், கிளைடர் ஃபைட் சீன், ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடக்கிற ஃபைட் சீன்ல மட்டும் தான் ஆடியன்ஸ் லைட்டா கண்ணு முழிச்சு பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ 7th இன்ஸ்டால்மெண்ட்ல எடுத்த 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய வேஸ்ட் ஃபுட்டேஜ் பிளஸ் மேலே சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன் எல்லாத்தையும் சேர்த்து 8th இன்ஸ்டால்மெண்டா நம்ம தலையில கட்டிட்டாங்க. 7 இன்ஸ்டால்மெண்ட்டுகளையும் ஜெர்ரி மாதிரி எதிரிகளுக்கு தப்பிச்சு வேவு பார்த்து வில்லன்களுக்கு டப் கொடுத்துக்கிட்டு இருந்த டாம் க்ரூஸ் இந்த படத்துல ஜெர்ரி கிட்ட அடி வாங்கின டாம் மாதிரி பார்க்க பரிதாபமா இருக்காரு. நல்லவேளை நான் மேல சொன்ன ஆக்ஷன் த்ரில்லிங் சீன்ல மட்டும் இல்லைன்னா படம் பார்த்த எல்லாரையும் தியேட்டர் கூட்டி போயிருக்கிற ஆயா தான் வந்து எழுப்பி விட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம படத்தோட திரைக்கதை ரொம்ப பலவீனமா இருந்தது இந்த படத்தோட முக்கியமான ஒரு மைனஸ் பாயிண்ட். நிறைய காட்சிகள் ஏற்கனவே நிறைய ஹாலிவுட் படங்கள், நிறைய தமிழ் படங்களே பார்த்த மாதிரி தான் இருக்கு. அந்த பாம் வயர் டிஸ்பியூஸ் பண்ற சீன்கள், ரைடர் ஃபைட் சீன் எல்லாமே நம்ம ஏகப்பட்ட தமிழ் படங்களை ஹாலிவுட் படங்களை பார்த்துட்டோம். அதனால இந்த சீன்களை பார்க்கும்போது நல்லா த்ரில்லிங்கா இருந்தாலும் எந்த ஒரு கூஸ் பம்பிங் அனுபவத்தை நமக்கு கொடுக்கல. அந்த அளவுக்கு திரைக்கதையை ரொம்ப சுமாரா யோசிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே அந்த 7th இன்ஸ்டால்மெண்ட்களுக்கும் திருஷ்டி போட்டு தான் அந்த 8th இன்ஸ்டால்மெண்ட். அப்புறம் ஏன் இந்த படத்துக்கு இவ்வளவு மெனக்கட்டு விமர்சனம் பண்றேன்னு கேட்கலாம். இனிமே இந்த எம்ஐ பிரான்சைஸோட மூவிஸ்கள் வரப்போறது கிடையாது. பட் நம்ம நினைவுல இருந்து அழிய போறதும் கிடையாது. என்னதான் நம்ம காதுல ஒரு பூ தோற்றத்தையும் சுத்தினாலும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணி வச்சுட்டாங்க இந்த 7 இன்ஸ்டால்மெண்ட்களை. சரி, இந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட் தான் சொதப்பி இருக்கு, போனா போட்டோம். இந்த தலைமுறைக்காவது இந்த எம்ஐ பிரான்சைஸ் பத்தி எடுத்து சொல்லி அவங்கள பழைய இன்ஸ்டால்மெண்ட்களை டவுன்லோட் பண்ணி பார்க்க வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு மெனக்கறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பிரான்சைஸோடைய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்டோட உழைப்பு, டாம் க்ரூஸோட உழைப்பு எல்லாமே வர்ணிக்க முடியாத அபாரமான உழைப்புகள். ஸோ இவங்களுக்கெல்லாம் கிரெடிட் கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு நீண்ட ஒரு ரிவ்யூ. மற்றபடி வேற எந்த மைனஸ் பாயிண்ட்களும் அந்த படத்துல இல்லை. படத்தினுடைய மாறல் வெளியே தன்னுடைய சொந்த IMF அமைப்பு தன் மேல சந்தேகப்பட்டு தன்னை துரத்தினாலும், தன்னுடைய காதல் இந்த மிஷனுக்காக இழந்தாலும், நாயகன் மறுபடியும் நாட்டுக்காக IMFக்காக தன்னை அர்ப்பணிக்கிற மாறல் வெளியூ நல்லா தான் இருக்கு. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அருமையா இருக்கு. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே மட்டும் ரொம்ப சொதப்பிருக்காங்க. படம் முக்கால்வாசி போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. 7th இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தவங்களும் டாம் க்ரூஸ் டைகார்டு ஃபேன்ஸ் வேணா இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். படத்துல வன்முறை காட்சிகள் அந்த அளவுக்கு கிடையாது. அடல்ட் சீன்களும் இந்த பிரான்சைஸோட எல்லா படங்களையும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். 1-2 லிப்லாக் சீன்கள் மட்டும் அப்பப்போ எட்டி பார்க்கும் இந்த பிரான்சைஸோட சில படங்கள்ல. இந்த படத்துல ஒரு மருத்துவ முத்தம், அதாவது நாயகி நாயகன் உயிரை காப்பாத்த அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுப்பாங்க. சோ அது கமலஹாசன் சொன்ன மாதிரி மருத்துவ முத்தமா கணக்குல எடுத்து லேசா விடலாம். சோ மேற்சொன்ன கிரிட்டீரியாக்கள் அடிப்படையில் படத்துக்கு 5க்கு 3 மதிப்புகள் கொடுக்கலாம். இன்னும் இந்த படம் உங்க ஊர்ல ஓடுதுன்னா நான் மேல சொன்ன கதையை நல்லா கேட்டுட்டு போய் என்ஜாய் பண்ணி பாருங்க. ஐமேக்ஸ்ல சப்டைட்டிலோட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அனுபவம் கொடுக்கும். மொத்தத்துல மிஷன் இம்பாசிபிள் மிஷன் சக்சஸ்ஃபுல்லி ஓவர். இந்த விமர்சனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நேர்கொண்ட பார்வை தெளிவு விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை சொல்லலாம்.